வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டரியான யாரோ ஒரு 3 பேர் நடந்து போகிற மாதிரி காட்டினாங்கல்ல. இப்போ அது 3 கால் இல்லை 4 கால் அப்படிங்கிறத காட்டுறாங்க. 4 பேர் பார்த்தீங்கன்னா ஷூவோடு நடந்து வராங்க. யாருப்பா அந்த மிஸ்டரியான ஆள் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கான ஒரு மொக்கையான முடிவு தான் நமக்கு கிடச்சிருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஷோ ஆரம்பித்த உடனே மெயின் இவன் ஜே ஊசோ தான் வராரு. ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பாங்கை எதிர்த்து இப்போ சாட்டர்டே 9 மினிட்ல மோதுறாருல, அதை பற்றி சொல்கிறாரு. ஏன் ஒரு காதில் ரோமனை பற்றியும் ஒரு காதில் ஜிம்மி ஊசோவை பற்றியும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறேன். சாட்டர்டே 9 மினிட்ல நான் செகண்ட் டைமாக ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக போகிறேன். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா உங்கள் காதில் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகுது. 4 லெட்டர் 1 வேர்ட், ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வராரு. எப்பா நீ இந்த மாதிரிலாம் சொன்ன ஓகே தான், ஆனால் உனக்கும் ஜிம்மிக்கும் வேறு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீ ஒன்றை தானே பிக் திங்காக நினச்சிட்டு இருக்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி தான் நினைக்கணும். பட் இருந்தாலும் நீ உன் ஃபேமிலி மேட்டரை பாரு. எனக்கு என்னமோ நீ வர வர ரோமன் மாதிரி தான் மாறிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் அவர் தரப்பில் இருக்கிற நியாயத்தை பற்றியும் இப்போ முழுக்க நீ கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிறத பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஜே ஊசோ கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி சிஎம் பாங்க ஒரு விஷயம் சொன்னார், அதை சொல்ல மாட்டேன் பாருங்களேன். நீ சொன்ன மாதிரியே சாட்டர்டே 9 மினிட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஒழிக்க போகுது, 4 லெட்டர் 1 வேர்ட். ஆனால் அது ஈட் இல்லை, அது வந்து பங்கு. பற்றியா 4 எழுத்துருக்கு பற்றியா பங்கு. அந்த பங்கு அப்படிங்கிற பேர் தான் ஒழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு ஜே ஊசோ என்ன சொல்லியிருப்பாருனா, நீ என்னத்தை வேணால் பேசிக்க, சாட்டர்டே 9 மினிட்ல நான் வின் பண்ணதுக்கப்புறமா ஈட் அப்படிங்கிற வார்த்தை கேட்குதோ இல்லையோ மக்கள் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தை கேட்கும். அது என்ன தெரியுமா? பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஊஸ். ஏன்னா அந்த நேரத்தில் நீ பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற பதவியை இழந்துடுவ. நான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஊஸ் அப்படிங்கிற பதவியை ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா டாமினிக் மிஸ்டரியோ அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. டாமினிக் மிஸ்டரியோ சொல்கிறாரு, இன்றைக்கி ரூசேவுக்கும் பென்டாக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இருக்குது. அப்போது ஃபின்பெலர் சொல்கிறாரு, உன்னால தான் நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை இழந்தோம், உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டாமினிக் மிஸ்டரியோ என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு. காய்ஸ் உங்களுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அது யாருக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். அதே நேரத்தில் ரெக்ஸனேவை பார்த்து ராட்ரிகஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்ஸனே இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது, அதுவும் நிக்கி பெல்லா கூட. ஸோ இது ஒரு கெரியர் மேட்ச், நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு, மற்றவங்களுடைய கெரியரை நீ ஃபோக்கஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை ராட்ரிகஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பெண்டாக்கும் ரூசேவுக்குமான அகெயின் ஒரு மேட்ச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம், வெற்றி பெறவங்களுக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நடக்கும். சரி இதில் யார் வெற்றி பெற்றா, எங்கெங்கே வெற்றி பெற விட்றாங்க? எல்கிராண்டோ அமெரிக்கானோஸ் வந்து இந்த மேட்ச்சில் 2 பேருமே அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபைல முடிச்சிட்டாங்க. ஓஹோ, டாமினிக் இதை தான் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாரா? நம்ம எல்கிராண்டோ அமெரிக்கானோட்ட தாங்க கேட்டிருக்காரு. அதனால தான் நான் டீம் மெம்பர்ஸோட வந்து இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணி இந்த மேட்சை டோட்டலாக கெழுதுட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ரூசேவும் பெண்டாவும் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறமா எல்கிராண்டோ அமெரிக்கானோஸ் 2 பேரையுமே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரூசே வந்து பெண்டாவை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாரு, ஆனால் பெண்டா உஷாராயிட்டாரு. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ கண்டெண்டராக இல்லாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கு காரணம் எல்கிராண்டோ அமெரிக்கானோ தான். அதுக்கப்புறமா அப்படியே பேக் ஸ்டேஜை காட்டினா எல்ஏ நைட் நிற்கிறாரு. போன வாரம் வந்து பேட்டில் ராயலில் நான் வந்து எலிமினேட் ஆகிட்டேன், அது நெசந்தான். ஆனால் நான் இப்போ உங்கள் மத்தியில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து சாட்டர்டே 9 மினிட்டுக்கு அப்புறமா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டராக இப்போவே நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன். யார் வேணாலும் என் கூட மோதிங்கப்பா. அதாவது சாட்டர்டே மினிட்ல ஜே வின் பண்ணாலும் சரி, பங்கு வின் பண்ணாலும் சரி, அவங்க கூட நான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன். இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், யாரும் என் கூட மோத மாட்டேங்கிங்க. ஸோ அட்லீஸ்ட் சாட்டர்டே மினிட்டுக்கு அப்புறமா தான் மோதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மண்டே நைட்ராவுடைய மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஷோ நடக்க போகுது. ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பில்ஸ் வெர்சஸ் பெய்லி அண்ட் லைலா வர்கரியா. இதுதான் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மண்டே நைட்ராவாம். அதே மாதிரி கோஃபி கிங்ஸ்டன் மற்றும் கிரேசன் வாலர் 2 பேருமே
ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக கண்டெண்டராக பல பேர் வந்து மோதிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ஏஜே ஸ்டைலும் டிராகன்லையும் வந்து நியூ டாக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கான வாய்ப்பை WWE மேனேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்காங்க. எக்ஸேவியர் ரூட் இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவன் இன்ஜுரிக்கு அப்புறமா நாங்கள் டைட்டிலை நோக்கி போக போகிறோம், அது வரைக்கும் நாங்கள் சாம்பியன்ஷிப்புக்காக போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் 2 பேருமே பால் ஹேமனை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பால், நான் எதிர்பார்த்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது பிரான். ஸோ நீ கூடிய சீக்கிரம் நீ வந்து ஒரு பிக் திங்காக ஆக போகிற. ஸோ ஃபியூச்சர் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரெசல்மேனியா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா யார்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குதோ அவங்கள நோக்கி நீ மோதிக்கோ, அப்போ கண்டிப்பாக உனக்கு பக்கம் அந்த டைட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் கொஞ்சம் ஆதரவாக பிரான் பிரேக்கரை பார்த்து பேசுகிறாரு. அண்ட் இப்போ நம்ம ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா ராட் ஜெண்டர் மேனேஜரை பார்க்கறதுக்காக பேக் ஸ்டேஜில் வந்திருக்காரு. ஏன்னாப்பா அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது டாக் டீம் டைட்டில் நாங்கள் போன வாரம் இழந்தோம், பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ரீமேட்ச் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. ரீமேட்ச்லாம் கிடையாது, நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து சாம்பியன்ஷிப்பான கண்டெண்டர் ஆகிட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நியூ கண்டெண்டரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது, போன வாரம் ஏன்ட்டு இருந்தானே பிடுங்கினாங்க, எங்களுக்கு ஒரு ரீமேட்ச் தாங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்றைக்கி ஷேமஸை ஜேடி மேக்டோனோ வந்து வீழ்த்தட்டு, அப்படி ஒரு வேளை ஜேடி மேக்டோனோ வீழ்த்திட்டா நான் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டராக நான் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, எங்கே இருக்கான் டாமினிக்கு, நான் அவன் டைட்டிலை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. ஃபின்பெல்லருக்கு ஆர்வத்தை பாருங்களேன், அவன் அந்த பக்கம் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஷர் பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம WWE ஹால் ஆஃப் ஃபேமரான நிக்கி பெல்லா இன்றைக்கி ரெக்ஸன் ஃபெரஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இது ரெக்ஸனுடைய கெரியர் மேட்ச். ஏன்னா நிக்கி பெல்லா மாதிரி ஒரு மிகப்பெரிய உமன் ரெஸ்லர் கூட மோதுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அந்த கனவு நிறைவேறுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ரெக்ஸனே ரொம்பவே க்ளீனாக நிக்கி பெல்லாவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா ராட்ரிகஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் நல்ல வேளை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வால்கர் வந்து நிக்கி பெல்லாவை சேவ் பண்ணிட்டாங்க. ஆஸ்கா மற்றும் கேரி ஜைன் இவங்க 2 பேருமே சேர்ந்து பேக் ஸ்டேஜில் லைரா வலியா கிட்டே பேசுகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறீங்க, இதில் எந்த டீம் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அடுத்த கலண்டரை நாங்கள் தான் வந்து உமன்ஸ் டாக் டீம் டிவிஷன் பக்கம் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது லைரா வலியா பார்த்தீங்கன்னா பெய்லி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறத பற்றியும் நாங்கள் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெய்லி வந்துட்டாங்க. அவங்க ஒரு உள்ளன் மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று கூட்டு வந்துருக்குறாங்க, வாட்டையாக இருக்குது, உள்ளே இருக்குது எல்லாமே அப்படியே தெரியுது. அதை லைரா வெல்கேட்டை போட்டு இதை நீ போட்டுக்க, இதில் நான் வேறு ஒரு கலர் நான் போட்டுருக்கிறேன், உனக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. ஸோ லைரா வெல்கேராயும் வேறு வழியே இல்லாமல் அதை போட்டுக்கிறாங்க. ஜே ஊசோ பேக் ஸ்டேஜில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, என்ன தம்பி நீ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் மோத போகிற, ஆனால் உன் அண்ணனுக்கு நீ கொஞ்சம் கூட மரியாதை செலுத்த மாட்டுக்க. போன வாரம் நீ எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாற்றினேன், ஆனால் நான் எலிமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு துடிச்ச. நாங்கள்லாம் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகக்கூடாதா, நாங்கள்லாம் வந்து பட்டங்களை வெல்லக்கூடாதா, உனக்கு விருப்பம் இல்லையா, நீ முழுக்க ரோமன் மாதிரியே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோவும் ஜே ஊசோவை பார்த்து திட்டிட்டு போயிட்டாரு. ஜே ஊசோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் இருக்கிறார்ல, அவரோட டைம். பிரான் பிரேக்கருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மேட்சாக இன்றைக்கி ரால புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யார் கூட தெரியுமா? எஸ் காய்ஸ், LA Knight. LA Knightக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச். வெற்றி பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். பார்லியமன் பிரான் பிரேக்கரையும் பிரான்சன் ரீடையும் பயங்கரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுலேயும் OTT அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடை பேர் வச்சுருக்காரு. OTTயா? இது நம்ம ஊரில் தேட்டர் தளமில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை ஃபியூச்சர் ஆஃப் த WWE, ஃபியூச்சர் ஆஃப் த ரெசல்மேனியான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரி, LA Knightக்கும் பிரான்சன் ரீடுக்குமான மேட்சை பற்றி பார்க்கலாம். LA Knight வரும்போதே ஃபேன்ஸ் மத்தியில் நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கட் அவுட்லாம் வச்சுருக்கிறாங்க. சில பேர்ஸ் பார்த்தீங்கன்னா LA Knight மை ஃபேவரட் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது LA Knight சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மேட்ச்சில் கோட்டை விட்டுட்டாரு. எஸ், இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் LA Knightை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். பிரான் பிரேக்கர் ஒரு பிக் திங்கை ஆக்கிறதுக்கு இது ஒரு முதல் படி. வீக்லி இதுக்கப்புறமா ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ் கூட மோதி அவங்கள வீழ்த்தி ஒரு பிக் திங் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கைஸ்.
அதே மாதிரி ராவோட ஜென்டல் மேனேஜரான ஆடம் பிஎஸ் டாமினிக் எங்கேயா பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அந்த பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு வழி காட்டுறாங்க. தேங்க்யூ காய்ஸ் தொட்டி டாமினிக் பக்கம் போனால் அங்கே எல்கிராண்ட் அமெரிக்கானோ இன்றைக்கி ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் லூச்சோ லிபரேட்டர்ஸ்ல, அதனால் அவங்களுக்குள்ளேயே எப்படி தேங்க்யூ சொல்கிறா பாருங்களேன். நம்மலாம் கை கொடுப்போம், அங்கே வித்தியாசமாக கை கொடுக்குறானுங்க. இப்போது டாமினிக்கை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன பாரு டாமினிக்கு, நீ திட்டம் போட்ட மாதிரி இன்னைக்கு ரூசேவும் பெண்டாவும் நம்பர் 1 கண்டர் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உங்கள் 2 பேரையுமே நம்பர் 1 கண்டர் ஆக்கிட்டேன். சாட்டர்டே மெனிமெண்ட்டில் உனக்கும் பெண்டாக்கும் ரூசேவுக்கும் ட்ரிபிள் த்ரெட்டாக நான் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சாட்டர்டே மெனிமெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. அதே மாதிரி இப்போது ஜே உசோ ஜிம்மி உசோ பார்க்க வந்திருக்காரு. என்னப்பா உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ சொல்லிட்டியா? ரொம்ப நல்லது. ஆனால் நான் எப்போவுமே நான் என்னுடைய பிரதராக தான் பார்க்குறேன். நீ சொல்கிற மாதிரி தள்ளி வச்சோ நீ கேரியரில் ஜெயிச்சிடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நான் எப்போவுமே நினச்சது இல்லை. இப்போவும் நினைக்கிறதுல எப்பவும் நினைக்க மாட்டேன். ஆனால் நீ ஓ மனசில் நினச்சிட்டு இருக்கலாம் தப்பு, அதை நீ மாற்றிக்கோ. நான் எப்போவுமே அந்த மாதிரி நினச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. போனதுக்கப்புறமா ஜிம்மி உசோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவன் நல்லவனா கெட்டவனா நல்லவனான்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாரு போல இருக்குது. அதுக்கப்புறமா ஜேடி மெக்டனோ இன்னைக்கு ஷேமஸ் கூட ஒரு மேட்ச் விளையாடுறாரு. இதில் வெற்றி பெற்றா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு கிடைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷேமஸ் கையில் ஒரு தடி மாதிரி ஒன்று கொண்டு வருவார்ல, அந்த தடியை எடுத்து வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஷேமஸோடைய வலாயிலே பார்த்தீங்கன்னா குத்திட்டாரு. ஸோ ஷேமஸ் அதில் மட்டை ஆகிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஷேமஸை தோக்கடிச்சு ஜேடி மெக்டனோ வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா யாரோ பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு இந்த டேபிளில் கை வைக்கிறாங்க. கையில் ஒரு மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, இது டபிள்யூடைய ஹால் ஆஃப் ஃபேமுக்கு போடுற மோதிரம். ஸோ டபிள்யூடைய ஹால் ஆஃப் ஃபேம் ஒருத்தர் தான் இந்த மாதிரி கை எப்படி வைக்கிறாரு அப்படின்னு தெரியுது. கை இருக்கிற உருட்டு சைஸாக பார்த்தா பார்லிமெண்ட் மாதிரியே இருக்குல்ல. சரி, அதுக்கப்புறமா மேக்ஸ் துருபியை பார்க்கறதுக்காக ராஜெண்டர் மேட்ச் வந்திருக்காங்க. நீ போன வாரம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண, அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு, எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக வந்து நான் உனக்கு ஒரு மீண்டும் வந்து டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், பெக்கிலிஜை எதிர்த்து நீயும் மீண்டும் மோதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனான ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் அலெக்சா அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறீங்க. இப்போ கூட போன வாரம் வந்து ஸ்மாக்டவுன் டைட்டில் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணீங்க, இப்போ மீண்டும் டிஃபெண்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லி 86 நாளை கடந்து நீங்கள் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு கபூகி வாரியர்ஸ் வராங்க. உங்கள் 86 நாள் வந்து இன்னையோட முடிவடையுதா இல்லாட்டா கண்டினியூ ஆகுதான்னு தெரில, ஆனால் இன்றைக்கி யார் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கீங்களோ மெயின் இவெண்ட்டுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா கபூக்கி வாரியர்ஸான நாங்கள் வந்து இந்த டாக் டீம் டைட்டில் பக்கம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்கா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் இந்த வாரம் ராக் அப்புறமா யார் இன்றைக்கி மெயின் இவெண்ட் டைட்டில் வச்சுருக்காங்களோ அதுக்கப்புறம் மோத போகிறாங்க. அண்ட் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிஎம் பாங்குக்கும் ஜே உசோக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேக்கண்டாக கிடைக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா பெண்டா டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ரூசேவுக்கு இடையிலான ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டிஃப்னி சேஷன் வெர்சஸ் ஜேட் கார்களுக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ட்ரூ மாக்கின்டயர் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். இந்த தடவையும் இதுதான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போதான். அதே மாதிரி ஏஜே ஸ்டைல் மற்றும் டிராகன் லீ 2 பேருமே ராஜெண்டர் மேட்ச்சிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் டீம் வராங்க. நாங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஷேமஸை பீட் பண்ணிட்டோம்ல, ஸோ எங்களுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஏஜே ஸ்டைல் வீடுப்பா வீடு கூடா விடு, ஸோ உங்களுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தானே வேணும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ராஜெண்டர் மேட்ச் சொல்லிட்டாரு, சரி அப்போ உங்கள் டைட்டில் நீங்கள் டிஃபெண்ட் பண்ண ரெடியான்னு கேட்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு மிஸ்திரி இப்போமோ ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் 2026ன்னு இருக்குது. கொய்யால என்னையே ஏமாத்திட்டே எதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா மிஸ்திரி ப்ரோமோ? கடுப்பாயிட்டுங்க உண்மையிலேயே. இதுக்கா இவ்வளவு அலாட்டி குலாட்டி சுமாட்டி சுக்காட்டி சி ஏமாத்திட்டா டபிள்யூபிள்யூ. என்னதுங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் டபிள்யூபி ஏமாற்றிட்டேன். மிஸ்திரி பிரமோ சொல்லிட்டு நக்க வச்சுட்டல்ல. சரி, நம்ம மேட்ச் கார்டை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த கோவத்தை நம்ம தீர்த்துக்கலாம். நிக்கி பெல்லா ஸ்டெஃபனி வால்கர் வெர்சஸ் ரெக்சன் ஃபெரஸ் ராட்ரிகஸ்க்கு இந்த டாக் டீம் மேட்ச் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க டபிள்யூபி. ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக டிராகன் லீ மற்றும் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் சேலஞ்சராக
ஜேடி மெக்டனோ ஃபின் பேலருக்கு இடையிலான ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகுது. இதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி, மெயின் ஈவெண்ட் மேட்ச்சுக்கு வந்துட்டோம். அலெக்சா பிளிஸ், ஷார்லட் ஃப்ளேர் வெர்சஸ் பெய்லி அண்ட் லைரா வெல்கேரியா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. ஸோ பல விதத்தில் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா இந்த டீமில் எப்படியாவது வின் பண்ணி நம்ம வந்து டாக் டீம் சாம்பியன் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. டீம் காம்போ ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளிஸ் அகெயின் ரீடைன் த டைட்டில். மீண்டும் அவங்களுடைய டாக் டீம் டைட்டில் ரீடைன் பண்ணிட்டாங்க. ரீடைன் பண்ண உடனே அடுத்த சேலஞ்சராக நாங்கள் வருவோம்னு சொல்லி கபூக்கி வாரியர்ஸ் சொன்னாங்கல்ல. ஸோ கபூக்கி வாரியர்ஸ் இந்த 2 டீமுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஷார்லட் ஃப்ளேர் டீமே அட்டாக் பண்ணுறாங்க. அத்தனை டைம் பெய்லியோட டீமே அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைக்கி மண்டே நைட்டாகவும் முடிச்சுட்டாங்க. மண்டே நைட்டாங்கிறது இந்த வாரம் ரொம்ப வேர் தான். காரணம் என்னதுன்னா இந்த வாரம் சாட்டர்டே மெயின் இவெண்ட். புதுசாக இந்த ஸ்டோரியும் டெவலப் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் அப்படி முடிச்சிருக்கானுங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கான ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப்